அல்லாஹ் உங்களை வேலைக்கு அமர்த்திய வேலைக்காரர்களாகத்தான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த மனிதன் பிரகடனப்படுத்துகின்றான், இந்த உலகத்தில் எனக்காக வேண்டி வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கின்றீர்கள்? நான் உங்களுக்கு ஒரு கீராத்தினுடைய நன்மையை தருகின்றேன். அந்த மனிதன் நீங்கள் வேலை செய்யுங்கள் என்பதாக ஏவிவிட்டு அந்த வேலைக்குரிய நேரத்தையும் அந்த மனிதன் பிரகடனப்படுத்துகின்றான். எவ்வளவு நேரம் என்று சொன்னால், காலை பொழுது சூரியன் உதித்ததிலிருந்து பகலினுடைய நடுப்பகுதி வரை எனக்காக வேண்டிய உங்களிடத்தில் யார் வேலை செய்ய தயாராக இருக்கிறீர்கள்? நான் ஒரு கீராத்தினுடைய நன்மையை தருகின்றேன். அப்படி அந்த மனிதன் பிரகடனப்படுத்திய அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் நாங்கள் அந்த வேலையை செய்து கொள்கின்றோம், எனவே அந்த ஒரு கீராத்தினுடைய நன்மையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதர்கள் கேட்டார்கள். அந்த கூட்டம் கேட்டது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய கூட்டம். அந்த கூட்டம் அந்த வேலையை செய்தது, ஒரு கீராத்தினுடைய நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். அந்த வேலைகள் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுக்கு வழிபடுவது, அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாமல் இருப்பது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வாழ்வது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்ய சொல்கிறார்களோ அதையெல்லாம் ஏற்று நடந்து செய்து கொள்வது, அவர் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்விடமிருந்து அனைத்து நன்மைகளையும் பெற்றுக் கொள்வது. சும்மா கால மை யஅமலுனி மின் நிஸ்ஃபின் நஹாரி இலா ஸலாத்தில் அஸ்ரி அலா கீராத். அந்த மனிதன், இறைவன் மீண்டும் பிரகடனப்படுத்துகின்றான், யார் பகலினுடைய நடுப்பகுதியிலிருந்து அசர் தொழுகைக்கு உண்டான அந்த நேரம் இருக்கின்றது அல்லவா, அசரனுடைய வக்த் வரை எனக்காக வேண்டி உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கிறீர்கள்? நான் ஒரு கீராத்தினுடைய நன்மையை தருகின்றேன். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு அருளப்பட்டதோ, எப்படி சொல்லப்பட்டதோ, காலை பொழுது சூரியன் உதித்ததிலிருந்து பகலினுடைய நடுப்பகுதி வரை எனக்காக வேண்டி உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதாக அந்த மனிதன் பிரகடனப்படுத்திய அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், நாங்கள் அந்த வேலையை செய்கின்றோம். அந்த வேலையை செய்ததற்கு பின்பாக அவர்கள் அந்த கூலியை ஒரு கீராத்தினுடைய நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். அந்த மனிதன் மீண்டும் பிரகடனப்படுத்திய இந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் எல்லாம் என்ன செய்தார்களாம், நாங்கள் அந்த வேலையை செய்து கொள்கின்றோம், ஒரு கீராத்தினுடைய நன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய வேலை என்னவாக இருந்தது? எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் அந்த வேலைகள் பரிமாறப்பட்டதோ, அந்த வேலைகள் எப்படியெல்லாம் அந்த மனிதன் பிரகடனப்படுத்தினானோ, என்னையே வணங்க வேண்டும், மூசாவை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு மாறு செய்து விடக்கூடாது, மூசா என்ன சொல்கின்றார், என்னையே வணங்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார் அல்லவா, எனவே என்னையே தான் நீங்கள் வணங்க வேண்டும், மூசாவை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டீர்களானால், என்னை நீங்கள் நாயனாக ஏற்றுக்கொண்டு மூசாவை நபியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால், அது மட்டும் இல்லாமல் மூசா என்னவெல்லாம் நன்மை என்பதாக சொல்லி உங்களை செய்ய சொல்கின்றார்களோ, எதுவெல்லாம் தீமைகள் என்பதாக சொல்லி அதை விட்டு தவிர்த்து நடக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார்களோ, இவைகள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைகளை தொடர்ந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு கீராத்தினுடைய நன்மையை நான் தருகின்றேன். அதே செயல்கள், அதே வார்த்தைகள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் சொல்லப்பட்டது. அவர்களும் அந்த செயல்களை ஏற்று நடந்தார்கள், செயல்களை செய்தார்கள், ஒரு கீராத்தினுடைய நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். மீண்டும் இந்த மனிதன் பிரகடனப்படுத்திய நேரத்தையும் நாம் பார்க்க வேண்டும், தரக்கூடிய கூலியையும் பார்க்க வேண்டும். 2 முறை பிரகடனப்படுத்திய இறைவன் 3வது முறை பிரகடனப்படுத்துகின்றான். எப்படி பிரகடனப்படுத்துகின்றான் என்று சொன்னால், சும்மா கால மை யஅமலுனி மினல் அஸ்ரி இலா அன் தகுருப ஷம்ஸு அலா கீராத்தைன். அந்த மனிதன் பிரகடனப்படுத்திய நேரத்தையும் பார்க்க வேண்டும், அவன் சொல்லக்கூடிய ஊதியத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அசர தொழுகையிலிருந்து மகரிபுக்கு உண்டான அந்த சற்றுப்ப குறைந்த நேரம் இருக்கின்றது அல்லவா, அந்த நேரம் வரை உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கிறீர்கள்? அந்த மனிதன் கேட்கக்கூடிய வாசகத்தை பார்க்க வேண்டும், அந்த மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தையும் பார்க்க வேண்டும், அந்த மனிதன் ஊதியம் என்பதாக தரக்கூடிய அந்த ஊதியத்தையும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உம்மத்திலே நாம் பிறந்ததன் காரணமாக நாமவே கேட்காமல் அந்த மனிதன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அருளி இருக்கின்றான். என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அந்த மனிதன் பிரகடனப்படுத்திய அந்த நேரத்தில் எப்படி பிரகடனப்படுத்துகின்றான் என்று சொன்னால், உங்களிடத்தில் அசர் தொழுகையிலிருந்து மகரிபுக்கு உண்டான அந்த குறைந்த நேரம் மட்டுமே வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதாக அந்த மனிதன் கேட்ட அந்த வேளையில், அன்தும் முஸ்லிமாக இருக்கக்கூடிய முஃமினாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் அந்த வேலையை செய்யக்கூடியதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே சரியான முறையில் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிமாக இருக்கின்றீர்கள் அல்லவா, நீங்கள் தான் அந்த குறைந்த நேரத்தில் நிறைந்த பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியமான முஃமின்களாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உம்மத்திலே பிறந்ததன் பாக்கியம் நாம் குறைந்த நேரம் தான் அல்லாஹ்விற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நிறைந்த பலனை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அது என்ன நிறைந்த பலன்? மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கீராத் என்பதாக அந்த மனிதன் பிரகடனப்படுத்திய அந்த நேரத்தில், ஆனால் முஸ்லிமாக இருக்கக்கூடிய உம்மா நபியின் உம்மத்திலே இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த மனிதன் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்று சொன்னால், அலா கீராத்தைன், 2 கீராத்துடைய நன்மையை உங்களுக்கு கொடுக்கின்றான். ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலை நேரமோ மிகவும் குறைவு, அவர்கள் வேலை செய்த வேலை நேரமோ அதிகமான நேரம். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு கீராத்தினுடைய நன்மை தான் என்ன? ஒரு கீராத்தினுடைய நன்மையை அந்த 2 சமுதாயங்கள் பெற்றுக் கொண்டு விட்டார்கள். ஆனால் முஸ்லிமான சமுதாயம் 2 கீராத்தினுடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறார்களே, அந்த ஒரு கீராத்தினுடைய நன்மை தான் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீராத்தினுடைய நன்மையை பற்றி, ஜனாசா தொழுகையிலே ஒரு மனிதன் பின்பற்றி சென்றான் என்று சொன்னால், ஜனாசாவை பின்பற்றி சென்றான் என்று சொன்னால் அவனுக்கு எப்படிப்பட்ட நன்மை காத்து கொண்டு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருளி இருக்கிறார்கள். மனி தபஅ ஜனாஸத முஸ்லிமின் ஈமானன் வ இஹ்திஸாபன், ஒரு முஸ்லிமான முஃமினான ஒரு ஜனாசாவை ஒரு மனிதன் பின்தொடர்ந்து சென்றான் என்று சொன்னால், அந்த பின்தொடர்தலிலே ஈமான் இருக்க வேண்டும், இஹ்திஸாபன் கூலியை எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். பொதுவாக நாம் என்ன செய்தாலும் அதில் ஈமானியத்தோடு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து கூலியை எதிர்பார்த்த வண்ணமாக நாம் செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிமான ஜனாசாவை ஒரு மனிதன் பின்தொடர்ந்து செல்கின்றார். கூலியை எதிர்பார்த்த வண்ணமாகவும் ஈமானியத்தோடும் தொடர்ந்து பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த நேரத்திலே, وَكَانَ مَعَهُ حَتَّى يُصَلَّى عَلَيْهَا وَيُفْرَغَ مِنْ دَفْنِهَا, அந்த மையத்தினை கபரிலே அடக்கம் செய்யும் நிலை வரை, தஃபன் செய்யும் நிலை வரை அந்த மனிதன் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனாக இருக்கிறாரே, நாம் அவருக்கு கடைசியாக செலுத்த வேண்டிய காணிக்கை இதுவாக இருக்கிறதே என்பதாக நினைத்து கொண்டு அல்லாஹ்விடமிருந்து கூலியை எதிர்பார்த்த வண்ணமாக அவர் என்ன செய்கின்றார்? இறுதி நிலை வரை, தஃபன் செய்யக்கூடிய அந்த நிலை வரை ஒரு மனிதன் இருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 கீராத்துடைய நன்மையை கொடுக்கின்றார். அப்படி அந்த நிலை வரை இல்லாமல், ومن صلى عليها ثم رجع قبل ان تدفن فانه يرجع من الاجر بقيراط, அந்த அடக்கம் செய்யக்கூடிய அந்த நிலை வரை இல்லாமல் அதற்கு முன்பாகவே அவர் தொழுது விட்டு சென்றார் என்று சொன்னால், அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்று சொன்னால் 1 கீராத்தினுடைய நன்மையை கொடுக்கின்றார். தஃபன் செய்யக்கூடிய நிலை வரை ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால் 2 கீராத்தினுடைய நன்மை. தஃபன் செய்யக்கூடிய நிலை வரை இல்லாமல் ஜனாசாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவர் சென்று விட்டார் என்று சொன்னால் அவருக்கு 1 கீராத்தினுடைய நன்மை. அப்படி என்று சொன்னால் 1 கீராத்தினுடைய நன்மை தான் என்ன? குல்லு கீராத்தின் மிஸ்ல உஹதின், 1 கீராத்தினுடைய நன்மை உஹது மலையுடைய அளவுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், மிகவும் சொற்பமான ஒரு நேரத்தில் அல்லாஹுக்காக வேண்டி இந்த உலகத்திலே நாம் இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் சொற்பமான நேரத்தில் தான், ஆனால் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு, நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், உம்மா நபியின் புனித உம்மத்திலே பிறந்ததற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடமிருந்து நாம் பற்பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் நம்மளுடைய வாழ்நாளிலே எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ ஷுக்ரன் ஜஸீலா. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.